ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி மிளகா பொடி. இது வந்து நீங்கள் என்ன, நான் யூஸ்வலாகவே லஞ்ச் மெனு தான் போடணும் அப்படின்றது தான் நான் என்னோடய நோக்கமே. நல்ல ஒரு ஹெல்தியான நிறையா வந்து வெஜிடபிள்ஸு எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸான லஞ்ச் மெனு தான் நான் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா. பட் நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்து போடுறேன், லஞ்சும் எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணுறேன். இட்லிக்கு வந்து நான் சட்னி அரைச்சாலும் மிளகா பொடி அப்படிங்கிற ஒன்று வந்து எல்லாருக்குமே, ஈவன் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் வந்து மிளகா பொடி. இட்லி மிளகா பொடி வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க வியூவர்ஸு. அவங்களுக்காகவும் நான் இந்த இட்லி மிளகா பொடி ரெசிபி போடுறேன். அவங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இட்லி மிளகா பொடி ரெசிபி இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான நல்ல ஒரு லஞ்ச் மெனுவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பியை பாருங்கள். என் ஸ்டைலில் நான் எப்படி இட்லி மிளகா பொடி பண்ணுறேன்னு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். எனக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்கள் மனசில் என்ன படுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கல்யாணத்துலலாம் வந்து கட்டு சாத கூடையில் இந்த மாதிரி இட்லி தருவாங்க. அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த பொடியோடு அது ஊறி வேறு லெவலாக இருக்கும். ஊறி சாப்பிடும்போது ட்ரை வாணலில், அதாவது ட்ரையாக கெட்டியாக இருக்கணும், அடிகனமாக இருக்கிற வாணலியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வறுக்கிற ஐட்டம்லாம் வறுக்கிறதுக்கு அடிகனமான வாணலி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வறுபடும். அதில் முதல்ல நான் வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு ரெண்டையுமே நான் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். இது வந்து ட்ரையாக வறுக்கணுங்கிறதுனால இது வந்து படபடன்னு பொரியும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் தான் வைக்கணும். எல்லாமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ பாருங்கள், இது படபடன்னு பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல குண்டு குண்டாகிடும், இப்படி பொரியும். அந்த டைமில் நம்ம எடுத்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் இப்போ கொட்டிக்கலாம். ஏன் தனியாக தான் நம்ம கொட்டிக்கணும், ஏன்னா எள்ளு வந்து நம்ம கடைசியாக தான் போடணும். இது வந்து எண்ணெய் விடக்கூடிய ஐட்டம் இல்லையா, அதனால். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். யூஸ்வலாக இந்த நல்லெண்ணெயில் கட்டி பெருங்காயம் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். என்கிட்ட இப்போ @present கட்டி பெருங்காயம் தீர்ந்து போச்சு. அதுதான் போடுவேன். பட் இந்த டைமு கட்டி பெருங்காயம் இல்லாதனால பொடி பெருங்காயம் தான் நான் போட போகிறேன். முதல்ல இந்த மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் எவ்வளோ அரைக்க போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு கப்பில் அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு இந்த மிளகா சரியாக இருக்கும். நானும் வறுத்து வச்சுட்டு உங்களுக்கு இது எவ்வளோ இதுக்கு இந்த மிளகா சரி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து ஆயிலில் தான் வறுக்கணும். ஆயிலில் வறுத்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலில் மிளகாவை வறுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மிளகா இருக்கும். இந்த 20 மிளகாக்கு இது வந்து மீடியம் காரம், அந்த அளவு காரம் கிடையாது. காரத்தை பொறுத்து நீங்கள் உங்கள் மிளகா எந்த அளவு காரம் அப்படிங்கிறது அதை பொறுத்து நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்கவுங்க விருப்பம். சில பேர் நல்ல காரமாக மிளகா பொடி சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து மீடியம் காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் காரமே இருக்காது. ஸோ மிளகா மட்டும் உங்கள் விருப்பம். நான் வந்து இந்த அளவு மிளகா எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து மிளகா பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் அரைக்கும்போது, இட்லி மிளகா பொடி இதெல்லாம் அரைக்கும்போது நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த கப்பில் 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதையும் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகா பொடி. பெருசாக வச்சு வறுத்துடாதீங்க, மிளகா பொடி சுத்தமாக நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் டேவே நமத்து போன மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு வறுத்தா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் வறுபடணும். நான் வந்து 80% வறுபட்டிருக்கு, இன்னொரு 20% வறுபடணும். சிம்மில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம இது லேட் ஆகுதுன்னு சொல்லி பெருசாக வச்சுவிடக்கூடாது. இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ வந்து நம்ம கரெக்டான ஒரு
நல்ல ஒரு ரெட் கலரில் வறுபட்டிருக்கு. இந்த அளவு வறுபட்டாலே நல்ல க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் திரும்ப எண்ணெய் விட்டுக்கலாம், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் போகலை. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக உளுத்தம்பருப்பு ஒரு 3/4 கப்பு போட்டேன். ஆனால் கடலைப்பருப்பு 1 கப் போடுறேன். நீங்கள் எந்த கப்பை எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து இட்லி மிளகா பொடி அப்படிங்கிறது நிறைய அரைக்கக்கூடாது, கம்மியாக தான் அரைச்சிக்கணும். ஏன்னா நமக்கு நாள் படப்பட ஒரு ஒரு 10-15 நாள் வர அளவு அரைச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா அதில் முதல்ல வாசனையே இருக்காது. செகண்ட் வந்து நீங்கள் என்ன தான் பெருங்காயம் போட்டாலும் எல்லாம் போட்டாலும் அது வந்து வாசனை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பருப்போட க்ரன்ச்சினஸ் எல்லாம் குறைஞ்சிடும், அப்படியே நமத்த மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சமாக போட்டு ஒரு 15 டேஸ், இது வந்து எங்களுக்கு ஒரு 15 டேஸ்க்கு வரும். ஸோ அந்த அளவு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா நான் சொன்ன அளவு நீங்கள் எந்த கப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து உளுத்தம்பருப்பு முக்காலும் கடலைப்பருப்பு 1 கப்பும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க, கொஞ்சமாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போது நம்ம ஏன் வந்து ரெண்டு பருப்பையும் தனித்தனியாக வறுக்கிறோம் அப்படின்னா, உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வறுபட்டுரும். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது நல்லா கொஞ்சம் அதை விட திக்கான பருப்பு இல்லையா, இது வந்து என்ன ஆகும்னா நல்லா உள்ளெல்லாம் வேகணும். அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம இதை தனித்தனியாக வறுத்துக்கிறோம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரை வந்து நான் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் கிட்ட வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீனாக ஸ்டவ்வும் தொடச்சி அது பக்கத்தில் இந்த ஹீட்டுக்கு ஜாரில் இருக்கிற வாட்ரு லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்காது. இந்த ஹீட்டுக்கே அதெல்லாம் போயிடும். இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் நம்ம வந்து தெரியாதவங்க, கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு இது சின்னவங்க செய்யணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈர நமப்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்காக. அதே மாதிரி நம்ம அரைக்கிறதும் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி அரைச்சா உங்களுக்கு மிளகா பொடி வந்து நல்லா இருக்காது. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு அரைக்கணும். நான் அது எப்படி அரைக்கணும், எப்படி அந்த மிளகா எல்லாம் ஃபுல்லாக நல்லா அரைப்படும், நான் அரைக்கிறபடியாக நீங்கள் அரைச்சிங்கன்னா மிளகாலாம் நல்லா அரைப்பட்டு நல்லா நைஸாகிடும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். கோல்டன் ரெட் கலரில் இப்போ ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதில் வேண்டிய அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். நிறையவே போடணும், இதுக்கு பெருங்காய வாசனை வந்து நிறைய பெருங்காயம் இருந்தால் தான் மிளகா பொடி நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஸ்ட்ராங்கான பெருங்காயம், அதுவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு 15 நாள் ஆகும்போது உங்களுக்கு அப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் உண்டு, நல்ல ருசியாக இருக்கும். அந்த பெருங்காயம் எதில் போட்டாலுமே அதோட ருசியே தனி தான், உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நான் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆறணும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு மிளகா அரைச்சிக்கலாம். மிளகா நல்லா வறுபடுறதுக்கு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் அது நல்லா அரைப்படும். இப்போது மிளகா பொடிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ எல்லாமே போட்டுடலாம். இந்த ஒரு பருப்பு எல்லாம் அந்த அளவுகள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இந்த இது போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். இன்னொரு 1/2 ஸ்பூன் போடுறேன், இந்த அளவு உப்பு வேணும். நீங்கள் வந்து மிளகா பொடி அரைக்கும் போது நீங்கள் ஒயிட் சால்ட்டு, எந்த சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, இதுக்கு கல் உப்பு போட்டாலும் நல்ல மிளகா அரைப்படும். நீங்கள் அரைச்சிட்டு போறலைன்னா அப்புறம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க, முதல்ல நிறைய போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டு
அந்த மிளகாவை அரைச்சோம் இல்லையா, அது நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த பருப்பில் ஒரு 90% பருப்பை போட்டுக்கலாம். கொஞ்சம் பருப்பை நான் நிறுத்திக்குவேன், ஏன்னா அந்த கொஞ்சம் பருப்பை கடைசியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மிளகாப்பொடியில் பருப்பு வந்து நம்ம இட்லி சாப்பிடும்போது கடுக்குன்னு அந்த கடுக்குன்னு நடுவில் க்ரன்ச்சியாக இந்த மிளகாப்பொடியில் இது வரும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு நான் வந்து நிறுத்திக்கிறேன். இதை மட்டும் நான் இப்போ அரைக்க போகிறேன். நான் வந்து இந்த மிளகா பொடிக்கு ஒரு 2 தடவை கிளறி விட்டு அரைச்சிருக்கேன். இந்த அளவு கொஞ்சம் கரன்னு இந்த மாதிரி ஒரு ரவை பதத்துக்கு தான் நான் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும். இதை விட ரொம்ப பொடியாக நைஸாக அரைச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, இப்படி அரைச்சா நல்லாயிருக்கும். இது இப்போ ஃபைனலாக இந்த எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டு நம்ம ரொம்ப சுற்ற வேண்டாம், கொஞ்சமாக சுற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து எள்ளு போட்டு நம்ம ரொம்ப அரைச்சோன்னா லைட்டாக வந்து எண்ணெய் அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பித்து சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக எள்ளு போட்டு நம்ம லைட்டாக ஒரு 2 தடவை 3 தடவை சுற்றியாச்சு. இந்த அளவு தான் சுற்றணும், இதுக்கு மேலே சுற்ற வேண்டாம். அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த பருப்பை இதோட சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டிலில் நல்லா எப்போவுமே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்காதீங்க. உப்பு இந்த மாதிரி புளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது கிடையாது, ரொம்ப ரொம்ப கெடுதல். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்தால் போட்டு வைங்க. இல்லைன்னா எவர் சில்வர் சம்படத்தில் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்ல ஏர் டைட்டாகவும் இருக்கும். இது இவ்வளோ நல்லாயிருக்கும். இது ரொம்ப கமன்னு எள்ளு பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல வாசனையாக இருக்குது. நீங்கள் எப்படி மிளகா பொடி அரைப்பீங்க, அதில் என்ன நான் சேர்க்காத ஐட்டம் நீங்கள் என்ன சேர்ப்பீங்க, அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கும் இந்த மிளகா பொடிக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதில் அந்த பெருங்காயம் எள்ளு வாசனை எல்லாம் சேர்ந்து யம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.